15வது சர்வதேச இளைஞர் மாநாட்டின் 4ஆம் நாள் இன்றாகும். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தை கேந்திரமாக கொண்டு இன்றும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இம்முறை சர்வதேச இளைஞர் மாநாட்டில் 150க்கும் அதிகமான நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் பல நாடுகளின் இளைஞர் விவகார அமைச்சர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி கலாநிதி பாலித கோகுன தலைமையில் சர்வதேச இளைஞர் மாநாட்டின் 4ஆம் நாளுக்கான பிரதான அமர்வு நடைபெற்றது. நல்லாட்சி மற்றும் பொறுப்புக்கூறல், இளைஞர் உரிமைகள் போன்ற துணைப்பொருட்களை மையமாக கொண்ட 14 கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இளைஞர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவது மாத்திரம் எமது எண்ணம் அல்ல. இளைஞர்களுக்குள்ளே அவர்கள் உலகின் ஒரு பகுதி என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதே எமது நோக்கமாகும். உலகின் இன்றைய விடயங்கள் நாளை உலகிற்கு சொந்தமானவை அல்ல, தற்போதைய உலகிற்கு சொந்தமானவை. இளைஞர்களின் பிரச்சனைகள் நாளைய தினத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பல கொள்கை அமைப்பாளர்கள் கருதினார்கள். அது தொடர்பில் பின்னர் கருத்தில் கொள்ளலாம் என எண்ணினார்கள். எனினும் தொடர்ந்தும் அவ்வாறு இருந்துவிட முடியாது. இந்த முறை தொடர்ந்தும் நிலவக்கூடிய ஒன்றல்ல. பிரதான அமர்வின் பின்னர் இளைஞர் பிரதிநிதிகள் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டனர். இந்த கலந்துரையாடல்களின் விடயங்களை அடிப்படையாக கொண்ட இளைஞர்களுக்கான கொழும்பு திட்டம் நாளை பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை மாநாட்டுக்காக நாட்டுக்கு வருகை தந்துள்ள பிரதிநிதிகள் சிலர் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்துக்கு முன்னால் இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் நைஜீரியாவின் விபுக் நகரில் 200க்கும் அதிகமான பாடசாலை மாணவிகள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சர்வதேச ஊடகங்களின் கவனத்துக்கு கொண்டுவரும் நோக்கில் அவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர். சர்வதேச இளைஞர் மாநாட்டை முன்னிட்டு ஸ்ரீலங்கா யூத்தின் 2வது பாராளுமன்ற விசேட அமர்வு நேற்று நடைபெற்றது. மகரகம ஸ்ரீலங்கா யூத் பிரதான மண்டபத்தில் இந்த அமர்வு இடம்பெற்றது. சர்வதேச இளைஞர் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்தமை மாத்திரம் வரலாற்றில் இடம் பிடிப்பதற்கான விடயம் அல்ல. பல இளைஞர் விவகார அமைச்சர்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டியமை போன்று அவை எவ்வாறு வியூகப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பிலேயே வரலாற்றில் இடம் பிடிக்க முடியும். இளைஞர் விவகார அமைச்சின் நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படும் என பலர் என்னிடம் கேட்டுள்ளனர். அவை தொடர்பில் எங்கே கற்றுக்கொள்வது எனவும் கேட்டனர். இளைஞர் விவகார அமைச்சை புதிதாக ஸ்தாபிப்பது தொடர்பில் கற்க வேண்டும் என இலங்கைக்கு சென்று பார்க்குமாறு நான் கூறினேன். அதேபோன்று தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் எவ்வாறு முழுமையானதாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இருக்க வேண்டும் என்பதனை அறிந்து கொள்ள இலங்கைக்கு செல்லுமாறு நான் கூறினேன். இந்த அமர்வில் இளைஞர் பாராளுமன்றத்தின் 400க்கும் அதிகமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டதுடன் இதனை பார்வையிடுவதற்காக சர்வதேச இளைஞர் மாநாட்டில் பங்கேற்றுள்ள வெளிநாடுகளின் இளைஞர் விவகார அமைச்சர்களும் இளைஞர் பிரதிநிதிகளும் வருகை தந்திருந்தனர்.